மிஸ்டர் என்னையா? ஏன் சார் பக்கத்து வீட்டுல உள்ளவங்க எல்லாம் தூங்க வேண்டாமே என்ன? பேஷா தூங்குங்க. சரிதான் சார், 10 மணிக்கு மேல மிருதங்கத்தை போட்டு உடைச்சா எப்படி தூங்குறதுன்னு கேக்குறேன். அப்படின்னா நம்ம மிருதங்க வாசிப்பு கேட்க சகிக்கல, மன்னிக்கணும். பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுடைய சௌகரியத்தையும் நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். என்ன செய்யணும் உங்களுக்கு? நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம் சார், மிருதங்கத்தை நிறுத்தினா போதும். பேஷா நிறுத்திடுறேன். எக்ஸலென்ட். 12 மணிக்கு மேல எப்படி ஒரு தொந்தரவா? இதையே தான் நானும் கேட்கணும்னு நினைச்சேன். கேட்டாச்சோ இல்லையோ? போதும் சார். கொஞ்சம் கேளுங்க. நாங்க 10 மணிக்கு மிருதங்க வாசிக்க ஆரம்பிச்சா உங்க தூக்கம் கெட்டு போகும். ஆனா நீங்க 12 மணிக்கு மேல ரெக்கார்டையும் வச்சுட்டு தையா தக்கான்னு நாட்டியமும் ஆடினா எங்க தூக்கம் கெட்டு போகாது இல்ல? நிறுத்துங்க சார் உங்க பிரசங்கத்தை. இதோ நிறுத்திடுறேன். ஆனா ஒண்ணு, நீங்க பேசும்போது மட்டும் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கணும். நாங்க பேசுறது மட்டும் உங்களுக்கு பிடிக்காது. பக்கத்து வீட்டுல உள்ளவங்க சௌகரியத்தை நீங்க ரொம்ப நல்லா கவனிக்கிறீங்க.